ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நம்மளால ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படாத. உன்ன மாதிரி பொண்ணை கெடுக்கிறவன் மட்டும் இல்ல, கெட்டு போனவளுக்கு வாழ்க்கை கொடுக்கிற தியாகிங்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கானுங்க. அன்பு விடுங்கண்ணே, அன்பு வேண்டாம். அன்பு கொஞ்சம் பொறுமையாரு. ஆனா விடுங்கண்ணே. டேய் விடுறா, அவன் என்ன கிழிக்கிறான்னு பாக்குறேன். வேணாம் அன்பு, நான் சொல்றது கேளு. அண்ணா அவன் அடி பத்தி தெரியாம வாய் விடுறானே நீ. வாண்ணா, பசிக்குதுண்ணா, போலாண்ணா. வாண்ணா. அன்பு அவசரப்படாத சொல்றேன்ல. ஓகே, ஆனந்தியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணா அவ்வளவுதானே இவனுங்க தப்பா பேசிட்டு போறானுங்க. எதுக்குன்னு என்ன பிடிச்சிங்க? அவனை கொல்லாம விட மாட்டேனே. சரி ஓ போய் அவனை கொன்னுட்டு காலம் முழுக்க ஜெயிலே இரு. ஓ பொண்டாட்டி குடும்பம் எப்படியோ போட்டோம். அண்ணா பின் என்ன அன்பு, நீ மட்டும் கூட இல்லைன்னா உன் பொண்டாட்டியோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தியா? எனக்கு அவ்வளவு புத்திமதி சொல்ற, நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நடந்துக்க வேண்டாமா? இங்க பாரு, நாம இவனுங்க மாதிரி இல்ல. அவனுக்கு உள்ள வந்துட்டு போறது ஒரு பொழுதுபோக்கு, நமக்கு அப்படி இல்ல. இதை விட கொடுமையான நரகம் நமக்கு கிடையாது. ஆனா அவனுக்கு எங்கேயோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வானுங்க. அவனுக்கு இது சொர்க்கம் மாதிரி. நான் ஏன் அழறேன்னு கேட்டேன்ல, நான் அழறது என்ன நினைச்சு இல்ல, என் பொண்ணு மஞ்சுவை நினைச்சு, அவ வாழ்க்கைய நினைச்சு. அதே மாதிரி நீயும் ஆனந்தியை பத்தி நினைச்சு பார்க்கணும். கோவப்படாத, அது விபரீதத்தெல்லாம் கொண்டு போய் விடும். நாம எப்படியாவது இங்கிருந்து போகணும், அதுதான் முக்கியம். இந்த நரகம் நமக்கு வேண்டாம். நான் புரியுதுன்னு, ஆனா ஆனந்திய பத்தி பேசணும்னு என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஒரு சூழ்நிலை புரியுது அன்பு, ஆனா வேற வழி இல்ல. நாம பொறுத்துட்டு போய் தான் ஆகணும். ஆனா உங்க பொண்ணு மஞ்சுவை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவளை ஆனந்தி பத்திரமா பாத்துப்பா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமையண்ண. அண்ணா என்ன, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க பாரு அன்பு. நான் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருக்க முயற்சி பண்றேன். சரி சாப்பிடுங்கண்ணா.
அக்காதையும் கூப்பிடுறா. அக்கா சொல்லுக்கா. தெரியும் புள்ள, நீ தூங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஃபோன் பண்ணேன். ஆனந்தி, சாப்பிட்டியாமா? ஆ சாப்பிட்டேன் மாமா. ஆனந்தி, உன் மனசு எப்படி தவிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி உடம்ப பார்த்துக்கோ புள்ள. இப்ப நீ ஒரு உசுர் இல்ல. அக்கா நான் நல்லாத்தான் இருக்கிறேன். எனக்காகவும் குழந்தைக்காகவும் இல்லைனாலும் என் புருஷனுக்காக போராட உடம்புல தெம்பு வேணும்லக்கா.